அனைவருக்கும் வணக்கம். இந்த வர்மக்கலையில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான விஷயம் சுதர்சன பயிற்சின்னு பேர். இந்த சுதர்சன பயிற்சியை நாம் தினந்தோறும் காலை நேரத்தில் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பில் பிராணசக்தி அதிகரிக்கும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் அதிகரிக்கும். நோய்கள் குறையும். இதை தினந்தோறும் செய்து வருவதனால நமக்கு பல அதீதமான சக்திகள் கிடைக்கும். அதாவது ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான சக்திகள் நமக்கு கிடைக்கும். இதில் நோக்குவர்வமெல்லாம் சித்தியாகும். அதனால் இந்த பயிற்சி இதுவரைக்கும் மறைமுகமாக இருந்த ஒரு பயிற்சியை சுதர்சன பயிற்சின்னு பேர். இதை நான் இன்றைக்கி வெளிப்படையாக அனைவருக்கும் காட்டிக்கிறேன். இது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டலாம். இது 2 முறையில் செய்யலாம். ஒன்று நின்று கொண்டு செய்வது, இன்னொன்று சுழன்று கொண்டே செய்வது. இந்த மாதிரி 2 வகையில் செய்யலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு நின்று கொண்டே செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ரூம் நமக்கு தேவைப்படும். சுழன்றுட்டே செய்கிறதுக்கு பெரிய இடம் நமக்கு தேவைப்படும். இதில் இரண்டுக்கும் ஒரே பலன் தான். ஆனால் நின்று கொண்டு செய்கிறத விட சுழன்று செய்யும்போது தான் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிடும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இந்த நின்று கொண்டு செய்வது எப்படி அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ நின்றுக்கணும். நான் பேசுகிற கேட்குறது பேசுகிற ஃபஸ்ட்டு கேட்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வலது கையை கீழ் நோக்கி வச்சுக்கணும். இடது கையை மேல் நோக்கி வச்சுக்கிட்டு இந்த வலது கால் பெருவரத்தை இந்த வலது கால் பெருவரில் சுற்றணும். எப்படி பாருங்கள், இப்படி சுற்றணும். இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். இது நின்று கொண்டே செய்யணும். இடமிருந்து வலமாக தான் சுற்றணும். வலமிருந்து இடது பக்கம் நம்ம திரும்பக்கூடாது. இப்படி செய்துட்டே வரணும். இப்படி செய்துட்டு வரும்போது கண்களை திறந்து வைத்து கொண்டு செய்யலாம், கண்களை மூடிட்டு செய்யலாம். இப்படி செய்துவிட்டு வரும்போது நம்மளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் மயக்கம் வர மாதிரி இருக்கும், கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? நாமளாகவே கீழே விழுந்துடணும். கீழே விழுகிறது தப்பு கிடையாது. நம்மளாவே கீழே விழுந்துட்டாலும் நமக்கு ஒன்றுமே ஆகாது, பயப்பட வேண்டியது. கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்படியே கிடக்கணும். கண்ணை மூடி அப்படியே கிடக்கணும். கிடந்ததுக்கப்புறமா நல்லா உடம்பு மனம் எல்லாம் அப்படியே அமைதியானதுக்கப்புறமாக அப்படியே எந்திரிச்சிக்கலாம். சரியா? இது ஒரு முறை. இப்போ இந்த முறையை இவங்க செய்வாங்க பாருங்க. இடது கை மேலே வச்சுட்டு வலது கை கீழே வச்சுட்டு அப்படி இடது கை மேலே வலது கை கீழே அப்படி இடமிருந்து வரமாட்டேன். அப்படி சுற்றிட்டே இருக்கு. கண்ணை மூடிக்கலாம். கண்ணை மூடுறா மூடிக்கலாம். அப்படியே ஒரு கடத்தில் விழுகிற மாதிரி இருந்தால் விழுந்துருக்காங்க. கண்ணை முடிக்கணும், கண்ணு திறக்கூடாது. பயிற்சி நம்ம செய்துட்டு வரும்போது நமக்கு இந்த தலை சுற்றல், மயக்கம் இதெல்லாம் வரவே வராது. இந்த சாதாரணமாக ஒரு இந்த ஊசி முனை வளைவுலாம் இருக்கும். மலையேறும்போது இந்த ஊசி முனை வளைவுலாம் ஏறி வருவாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தலை சுற்றல் செல்வது அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் வராது. நம்ம உடம்புல பிராணசக்தி அதிகரிக்கும், கண்டிப்பாக அதிகரிக்கும். இரண்டாவது முறை என்னன்னா சுழன்று கொண்டே செய்வது. இப்போ நின்றுட்டு சுற்றுறது, இனி சுழன்றுட்டு சுற்றணும். அது எப்படின்னா நம்ம ஒரே இடத்துல சுற்றக்கூடாது. எப்படி சுற்றணும் நான் காட்சி தர்றேன். முதல்ல அதே போல் கை வச்சுட்டு பாருங்க. இங்கே வேணால் போகலாம், இப்படி வேணால் சுற்றலாம். ஒரே இடத்துல சுற்றணும் அவசியமே இல்லை. கண்ணை முடியணும். எங்கே வேணால் போய் சுற்றலாம், எப்படி வேணால் சுற்றலாம். இந்த மாதிரி இப்போ அவங்க செய்து காட்டுவாங்க. நீங்கள் தள்ளி
இங்கே வந்து நீங்கள் வந்து கல் இருக்கு, இது வந்து கூட ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா போயிட்டு நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு கூட கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். சரி, கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடுறதா முழுமையான பலன். கண்ணை மூடிட்டு எங்கே வேணால் சுற்றலாம். அதே இந்த 2 முறையில் எது உங்களுக்கு சரியாக வருமோ, இல்லை இடம் வசதி, உங்களுடைய அனுபவம், இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்துக்கலாம், தவறு இல்லை. அதே ஒழுக்க இதுதான் அதோட பயிற்சி. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு காந்தம், மேலேயும் சக்தி இருக்குது, கீழேயும் சக்தி, மேலே ஒரு சக்தி இருக்குது, கீழே ஒரு சக்தி இருக்குது. இதுக்கு இடையில் நம்ம சுற்றும்போது நம்ம உடம்புல மின்காந்த சக்தி அதிகரிக்கும், கரண்ட். இந்த மின்காந்த சக்தி அதிகரித்ததுனால தான் வந்து